ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நோ யோர் பைபிள் ப்ரோக்ராமுக்கு உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிற இந்த ப்ரோக்ராம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசித்து மகிழ்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக இந்த நாளிலும் கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை ஒரு தலைப்பின் கீழே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையிலே திருச்சபையிலே அடிக்கடி கேட்கப்படுகிற ஒரு வார்த்தை. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், சுவிசேஷ பணி செய்ய வேண்டும் என்று பல நிலைமைகளிலே நாம் இதை குறித்து காரியங்களை நாம் அறிந்து கொண்டே இருக்கிறோம். நாம் ஒரு காரியத்தை யோசித்து பார்க்க வேண்டும். சுவிசேஷம் என்றால் நமக்கு இதுவரைக்கும் என்ன காரியம் புரிந்திருக்கிறது? சுவிசேஷம் என்றால் என்ன? தெளிவான ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷம் என்பது பல ஆராய்ச்சிகளுக்கு பின்பாக பல சுவிசேஷர்கள் அறிந்த ஒரு காரியம், அதிலிருந்து தெரிந்து கொண்ட ஒரு காரியம். நாம் இயேசுவை அனுபவித்த அந்த அன்பின் நிமித்தமாக அந்த அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது தான் இயேசுவின் அன்பை. இயேசுவை பற்றிய செய்தியை அன்போடு கலந்து நாம் கொடுப்பது தான் சுவிசேஷம் என்று பல அறிஞர்கள் அதை புரிகிறார்கள். இந்த பாயிண்டில் பேசணும், இப்படி பேசணும், இது கொடுக்கணும், இதுக்கு செய்யணும், அதுதான் சுவிசேஷம் என்பதல்ல. சுவிசேஷம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்த ஒன்றை அந்த அனுபவத்தோடு அன்போடு கலந்து அந்த இயேசுவை பற்றிய செய்தியை இயேசுவை அறியாத நபர்களுக்கு அல்லது அனுபவிக்காத நபர்களுக்கு கொடுப்பதற்கு பெயர்தான் சுவிசேஷம் அல்லது நற்செய்தி, குட் நியூஸ் என்று சொல்லலாம், காஸ்பல் என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம். இன்னொரு காரியத்தை நாம் யோசிக்க வேண்டும். நாம் இதுவரைக்கும் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறோமா? நாம் சுவிசேஷத்தை சொல்லி இருக்கவில்லை என்றால் நமக்கு வசனம் சொல்லுகிறது ஐயோ என்று சொல்லுகிறது. சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தில். நம்முடைய வாழ்க்கையில் சுவிசேஷம் ஒன்றரை கலந்திருக்க வேண்டும். நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். நான் ஏன் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும்? கிறிஸ்தவனாக இருக்கிற நான் ஏன் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும்? நான் சர்ச்சுக்கு வந்துட்டு சாதாரணமாக போயிடலாம்ல, நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி இருந்தால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பது நமக்கு ஆண்டவர் பணித்த ஒரு கட்டளை. மத்தேயு 28வது அதிகாரம் 19 முதல் 21 வசனங்களை வாசிக்கும்போது, நீங்கள் உலகமெங்கும் போய் எல்லாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு கட்டளை. உங்களால் முடிஞ்சால் செய்யுங்கப்பா, உங்களுக்கு டைம் இருந்தால் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏதோ எக்ஸ்கியூஸ் பண்ணி ஆண்டவர் கொடுக்கல. அவர் கட்டளையாக ஒரு கமாண்டாக என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல சொல்கிறத பார்க்கணும். நீங்கள் கண்டிப்பாக செய்யணும், இதை செய்யாமல் இருக்கக்கூடாது, இதுக்கு சாக்கு போக்கு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. பவுல் சொல்கிறார், இது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறதை பார்க்குறோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கிறிஸ்தவர்கள் எல்லாரும், சிறியவர்களோ பெரியவர்களோ படித்தவர்களோ பணக்காரர்களோ ஏழையோ, யாரும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. எல்லாரும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவருடைய இந்த சுவிசேஷத்தை, இந்த அன்பின் நற்செய்தியை தேவனை அறியாத நபர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளையாக இருக்கிறது. ரெண்டாவது ஒரு காரியம் நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கும்போது, சுவிசேஷம் போகிற போது அந்த பட்டணத்தில் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகிறதை பார்க்குறோம். சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கே சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகிறது. நாம் ஏன் அறிவிக்க வேண்டும் என்கிற கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன். இன்றைக்கு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து முடங்கி அதில் வெளிவர முடியாமல் தவிக்கிற ஒரு கூட்டத்திற்கு சுவிசேஷம் போகும் பொழுது அதிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு அவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. கர்த்தர் பெரிய சமாதானத்தை அவர் தருகிறதை பார்க்க முடியும். நிறைய நேரங்களில் ஒரு வசனம் எப்படி சொல்லுகிறது,
சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஏனென்றால் இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள் எப்போதுமே ஒரு ஒரு கூட்டத்துக்கு பேசும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு ஹைட்டான இடத்துக்கு என்ன பண்ணுவோம், ஏறி போய் பேசுவோம். அந்த மலையில் அந்த 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 காலத்தில் ஒருத்தவங்க அந்த கூட்டமாக இருக்கிற இடத்துல ஒரு ஹைட்டான இடத்துக்கு போனாங்கன்னா ஒரு நற்செய்தியை அவங்க சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் சந்தோஷத்தினால நிறைஞ்சிருக்குமா. அதுதான் அந்த வசனம் மீன் பண்ணுது. அவங்க மலை மேலே ஏறி அவங்க சொல்லும்போது அந்த மலை மேலே ஏறுகிற அந்த பாதம் அவ்வளவு அருமையானது. ஏன்னா அவங்க எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் உண்டாக்குகிற செய்தியை சொல்ல போகிறார்கள் என்று சொல்லி இந்த ஜனங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். அது அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரும். இன்றைக்கி யார் யார் வாழ்க்கையிலெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள், அவமானங்கள், பயங்கள் இப்பெல்லாம் நிரம்பி இருக்கிறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த சுவிசேஷம் போகும்போது அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானத்தையும் ஆண்டவர் தருகிறார். ஆகவே சுவிசேஷம் சொல்ல வேண்டியது அவசியமானது. மூன்றாவது ஒரு காரியம், அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 7வது வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் விடுவிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் செல்லுகிறதோ அங்கெங்கெல்லாம் ஆண்டவர் பெரிய விடுதலை என்ன பண்ணுகிறார், மக்கள் மத்தியில் அவர் தருகிறதை பார்க்க முடியும். எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரால் விடுவிக்க முடியாத ஒரு நபர், ஒரு சூழ்நிலைமை, ஒரு குழு என்று யார் மேல் ஆண்டவர் யாரையும் என்ன பண்ணுவார், தொட்டு அவர் மாற்ற முடியும். அதுதான் வந்த வசனம் சொல்வது. 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோടെ கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகன் திமிர்வாதக்காரனும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த பட்டணத்தில் எல்லா வீட்டுக்குள்ளேயும் இந்த சுவிசேஷம் போகுது பார்க்குற ஆண்டவர் பிலிப்பை பயன்படுத்தி அந்த சமாரியா பட்டணத்துக்குள்ளே ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறத பார்க்குறோம். ஒரு பட்டணத்துக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் விடுதலை தரார். யார் யாரெல்லாம் வியாதியில் இருக்காங்களோ கொண்டு வந்து போடுறாங்க, சுகமாகுது. பிசாசு பிடிச்சிருக்கிற இந்த அசுத்தாவிகள் இவங்களை பார்த்தோன்னே ஓடுது. அப்போ இந்த சுவிசேஷம் செய்கிற மூன்றாவது ஒரு சுவிசேஷம் ஏன் நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக மூன்றாவது ஒரு குறிப்பு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த சுவிசேஷம் எல்லாரையும் விடுதலையாக்குது. இன்றைக்கி நிறைய நேரத்தில் சிலர் சொல்கிறதை கேட்க முடியும். டாக்டர் கைவிட்டுட்டாங்க, லாயர் கைவிட்டாங்க, இந்த அம்மா அப்பா கைவிட்டாங்க, இந்த சூழ்நிலை நடக்கலை, அது நடக்கலைன்னு சொல்லி சில கைவிடப்பட்ட சூழ்நிலைமைகள், விடுவிக்கப்பட முடியாத சூழ்நிலைமைகள், இது எல்லாத்தையும் இந்த சுவிசேஷம் என்ன பண்ணும், செய்யும். ஆகவே நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், நம்முடைய இந்த காலகட்டங்களில் அநேக மிஷனரிமார்களை நாம் அறிந்திருக்கிறோம். வில்லியம் கேரி, ராபர்ட் கால்வெல், ஏமி கார்மைக்கல், சாரா டக்கர், அன்னை தெரசா, ஐடா ஸ்கடர், இப்படிப்பட்ட இந்த மிஷனரிகள் எல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து தேசத்தில் பல மாற்றங்களை அவர்கள் செய்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். வில்லியம் கேரிக்கு பல மொழிகளிலே, கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான மொழிகளிலே அவர் சுவிசேஷ பிரதிகளை அல்லது புதிய ஏற்பாட்டை, கர்த்தருடைய வேதங்களை அவர் மொழிபெயர்த்திருக்கிறதை பார்க்க முடியும். ராபர்ட் கால்டுவெல் இங்கே வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து விசேஷமாக பெண்களுக்காக அவர்கள் பள்ளியை ஆரம்பித்ததை பார்க்குறோம். அதுக்கு முன்பாக ஆண்கள் மட்டும்தான் படிப்பாங்க, அதுவும் ஒரு சில கூட்டத்தால் தான் படிப்பாங்க. ஆனால் அதற்கு பின்பாக இவர்கள் இந்த மிஷனரிமார்கள் வந்தபோது அதனுடைய பாரத்தோடு அவர்கள் செயல்பட்டு இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்கள் பெண்களுக்காக விசேஷமாக பள்ளிகளை ஆரம்பித்ததை பார்க்குறோம். ஏமி கார்மைக்கல் பார்க்கும்போது இந்த தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்கு அவங்க மிகவும் பாடுபட்டதை பார்க்குறோம். இன்றைக்கு இவ்வளவு சுதந்திரமாக பெண்கள் சுற்றுகிறார்கள் என்றால், பெண்கள் வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் மிஷனரிமார்களுடைய தியாகம். இப்படிப்பட்ட தேவதாசி முறையை ஒழிக்க அவர்கள் அநேகரோடு சேர்ந்து போராடி அவர்கள் இந்த காரியத்திலே மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். சாரா டக்கர் நமக்கு தெரியும், ஹேண்டிகாப்டான அவங்க தங்களுடைய வாழ்நாளுக்கு வருகிற அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சு அவங்க அங்கே சம்பாதித்து இங்கே பெண் பிள்ளைகள் படிப்பதற்காக அவர்களுக்கு என்று பிரத்யேகமாக அவர்கள் அனுப்பி தந்து
அநேக ஊழியங்களை செய்ததை பார்க்குறோம். நமக்கு தெரிஞ்ச ஐடாஸ் கடை வேலூரில் வந்து அவங்க இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அந்த உமன் அவங்க மேல் டாக்டர்கிட்ட போக முடியாமல் அவங்க கஷ்டப்பட்டு இருந்தபோது நான் வருவேன்னு சொல்லி அந்த பாரத்தோடு இங்கே வந்து அவர்கள் ஊழியம் செய்ததை பார்க்க இன்றைக்கி பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்க்குறோம். இது எல்லாம் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். சுவிசேஷம் பலவிதமான மாற்றங்களை சமுதாயத்தில் அது கொண்டு வருகிறது. ஆகவே தான் நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இது கட்டளை, நாம் அறிவிக்க வேண்டும். இது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மக்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும். நாம் ஆகவே அறிவிக்க வேண்டும். இது அநேகருக்கு விடுதலையை தருகிறது. நாம் ஆகவே அறிவிக்க வேண்டும். இது அநேகருடைய வாழ்க்கைகளை அல்லது சமுதாயத்தையே என்ன பண்ணுகிறது, மாற்றுகிறது என்று பார்க்கிறோம். இன்றைக்கி எவ்வளோ மோசமான சூழ்நிலையில் வியாதிகளோ வருத்தத்திலேயோ பாவத்திலேயோ அசுத்தத்தில் இருந்தாலும் சரி, சுவிசேஷம் ஒரு நபருடைய வாழ்க்கையை நோக்கி போகும்பொழுது அவருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு அற்புதமான மாற்றம் இருக்கும். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளே இந்த தெளிவு இருக்க உதவி செய்வாராக. இந்த பாரம் இருக்க ஆண்டவர் என்ன பண்ணுவாராக, கிருபை தருவாராக. சுவிசேஷம் இந்த யூதர்களுக்கு தேவைப்பட்டது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் இதில் வாசிக்கும்போது இந்த யூதர்கள் எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் புரியலை. அவர்களால் விளங்கி கொள்ள முடியலை. இயேசுவின் அன்பை விளங்கி கொள்ள முடியலை. இந்த பாரம் நிறைந்தவராய்தான் ஸ்தேவான் அவர்களோடு பல காரியங்களை விளக்கி காட்டி பேசுகிறார். நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, இது பாருங்கள், இதெல்லாம் ஆராய்ஞ்சு பாருங்கள், இதை பாருங்கன்னு சொல்லி பல காரியங்களை அவர்களுக்கு அவர் விளக்கி காண்பிக்கிறதை பார்க்கணும். இந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை சுவிசேஷத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. சுவிசேஷம் சொல்ல நாம் செய்ய வேண்டியது முதலாவதாக ஒரு காரியம் என்னவென்றால், நமக்கு பாரம் இருக்க வேண்டும். சுவிசேஷம் சொல்லுவதற்கு பாரம் இருக்கணும். நம்மள்ட்ட அந்த பாரம் இல்லைன்னா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க கேட்கிறேன், ஆண்டவரே இந்த சுவிசேஷம் அறிவிப்பதற்கு எங்களுக்கு பாரத்தை தருவீராங்க. ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரத்தில் எப்படி நம்ம பழகிட்டோன்னா, நான் என் குடும்பம் நான் ஆசீர்வதிக்கப்படணும், எந்த நோய் இல்லாமல் வாழணும், எந்த கஷ்டம் இல்லாமல் வாழணும்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் நமக்குள்ளே நம்ம பெருகிட்டோம். ஆனால் ஆண்டவர் நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம் என்றால், நாம் அவருக்காக அவருடைய அந்த தெய்வீக திட்டம் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு பாரம் நிறைந்த ஒரு வாழ்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த பாரம்தான் ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் இருந்தது. யூதர்களெல்லாம் இந்த சத்தியத்தை அறியாமல் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அவங்களுக்கு போய் இந்த சத்தியத்தை அவன் அறிவிக்கிறதை பார்க்க வேண்டும். நம்மை சுற்றி நாம் கவனிக்க வேண்டும். இயேசுவை அறியாத, கர்த்தருடைய வேதம் புரியாத, கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ளாத, இன்னும் பாவங்களிலும் கஷ்டங்களிலும் வியாதிகளிலும் போராடி கொண்டிருக்கிற அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்கிற பாரம் நமக்குள்ளே பெருக கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக, உதவி செய்வாராக. ரெண்டாவதாக ஒரு காரியம், இந்த பாரத்தோடு மட்டுமல்லாமல் ஜெபத்தோடு இந்த காரியத்தை நாம் செயலாக மாற்ற வேண்டும். அவர் அப்படியே பாரப்பட்டுட்டு ஸ்தேவான் இருக்குல்ல, அவர் போய் பேசுகிறார் அந்த யூதர்கள்ட்ட போய். அவங்க போய் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பேசுகிறதை பார்க்க வேண்டும். நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், நாம் செய்ய அர்ப்பணிக்க வேண்டும். சுவிசேஷம் பேசணும், பிரசங்களும் கேட்குறோம், பாரங்கள் பெற்றுக்கொள்ளணும், அதற்காக ஜெபம் பண்ணணும், பேசுகிறோம். இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே போய்விடாதபடிக்கு செயல்களிலே இந்த சுவிசேஷத்தை நாம் செய்து காட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவன் போய் பேசினது போல் நம்முடைய பக்கத்தில் ரொம்ப இருக்கிறவங்கள்ட்ட, தெரிஞ்சவங்கள்ட்ட, உறவினர்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட, பழகிறவங்கள்ட்ட இயேசுவின் அன்பை குறித்து, அவர் என்ன செய்வார், அவர் எப்படிப்பட்டவர், எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி அவருடைய அன்பை பேசி செயலாக நாம் காண்பிக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக, உதவி செய்வாராக. முதலாவதாக சுவிசேஷம் ஏன் அறிவிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். இப்பொழுது எப்படி அறிவிக்க வேண்டும், அல்லது எப்படி அறிவிக்க வேண்டும் என்றால் பாரத்தோடு அறிவிக்க வேண்டும். அதில் அந்த அறிவிக்கும்போது செயலாக அதை என்ன பண்ணணும், கொண்டு வரணும். அந்த பாரத்தோடு மட்டும் வச்சுட்டே இல்லாமல் அந்த செயலாக என்ன பண்ணணும், கொண்டு வரணும் வேண்டும். மூணாவது, அந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அவர் முழுவதுமாய் அர்ப்பணித்தார். செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் சுவிசேஷத்தை என்ன பண்ணுவேன் சொல்லுவேன். இன்றைக்கி நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், உயர்வு, நன்மை, இவைகளெல்லாம் நாம் வாழ்வதற்காக மட்டுமல்ல,
வாழ்வதற்காக, அது ரெண்டாவது தான் ஆண்டவர் எதுக்காக கொடுத்தனா வாழ்ந்து இருந்தாங்க. ஆனால் முதலாவது ஒரு நோக்கம் என்னவென்றால் அவருடைய அன்பு பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நமக்கு நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, உயர்வுகளை தருகிறார். ஆகவே அதனை புரிந்து கொண்டு நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன இழப்பு நேரிட்டாலும் பரவாயில்ல, சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம், ஒரு பாரம், ஒரு ஏக்கம் எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு 3 காரியங்கள் இந்த சுவிசேஷம் நாம் சொல்ல முடியாதபடிக்கு தடை பண்ணுகிறது. முதலாவது ஒரு காரியம் வெட்கம். அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு வெட்கம். ரெண்டாவது பயம். அவங்க என்ன பண்ணிடுவாங்களோ, அவங்க அடிச்சிருவாங்களோ, திட்டிடுவாங்களோன்னு சொல்லி ஒரு பயம். மூன்றாவது இதனை குறித்த தெளிவின்மை. நமக்கு சுவிசேஷத்தினுடைய அந்த மகிமை என்ன பண்ணல, தெரியலை. இந்த 3ம் தான் நம்மை சுவிசேஷம் சொல்ல விடாமல் தடுக்கிறது. இந்த 3ஐயும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. வெட்கம் அகல, பயம் அகல. மூன்றாவதாக இந்த தெளிவின்மை மாறணும்னா நம்ம கிரியை செய்யணும். ஆண்டவரே, எங்களுக்கு சுவிசேஷத்தினுடைய அந்த மகிமையை கர்த்தர் காண்பிப்பீராக என்று சொல்லும்போது கர்த்தர் காண்பித்து அவருடைய மகத்துவத்தை உணர்த்துவார். நாம் கண்டிப்பாக அநேகருக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல முடியும். இருக்கிறவங்களுக்கு கண்கள் மூடி ஜெபம், ஆண்டவரே எங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் பிரசங்கிக்கிற கிருபைகளை தருவீராக. அப்பா, அன்று எங்களை சுற்றி அநேகர் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு பாரத்தோடு, கிரியைகளோடு, கர்த்தாவே என்ன நிலைமையிலும் நாங்கள் சுவிசேஷம் பிரசங்கிப்போம். எங்கள் இதயத்தோடு கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.